அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதி இறைவன் தந்த பெரிய கொடை அல்லவா? அதை ஒருபோதும் இழந்து விடாதவாறு நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 22 24 முடிய. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேனாளர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கு கூடியுள்ளது. நிறைவற்ற நேர்மையாளரோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பிரைஸ்தலால். இயேசுடைய இரத்தத்தால் பாவம் போக்கும் பழி, நமக்கு உள்ள குற்றங்கள் குறைகள் அனைத்து எடுத்து வெளியில் வீசி ஆண்டவர் நம்மளை தூய்மைப்படுத்தி இருக்கிறார். அந்த தூய்மையானதான் நம்முடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் தூய்மையை நாடும்போது அதில் ஒரு நிறைவான ஆசிர் இருக்கிறது. அந்த ஆசிர் இறைவன் தந்தது. அதை நாம் விடாது பற்றி கொள்ளும்போது நமக்குள்ள ஒரு நிறைவு கிடைக்கிறது இல்லையா? ஏன்னா நாம் வாழும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் வந்திருப்பது நம் சியோன் மலை வாழ் மக்கள் என்று நம்மளை சொல்லுகிறார். அந்த சியோன் மலை வாழ் மக்கள் என்று அவர் தனித்து நம்மளை எடுக்கும்போது அவருக்கும் நமக்குள்ள உடன்படிக்கை என்ன? அவரோடு இணைந்து நடப்பதும் எல்லா வகையிலையும் எத்துன்பங்கள் வந்தாலும் நாம் சகித்து கொண்டு நடப்பதும் தான் அந்த உடன்படிக்கை இல்லையா? துன்பங்கள் மட்டும் வேண்டாம், இன்பமே மட்டும் வேணும் என்றால் நாம் அதில் வாழ முடியுமா? வாழ முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைவேற்ற நேர்மையாளோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராக இயேசுவின் முன்னிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் ரத்தம் காயனுக்காக சிந்தப்பட்டது இல்லையா? காயன் தானே கொன்னது. ஆனால் இயேசு நம்ம எல்லாருக்காக சிந்தினார் ரத்தம். அந்த இரத்தத்தின் மூலமாக தான் நாம் மீட்படைந்தோம். அந்த மீட்பு தான் இப்போ நம்மளை வாழ வைக்கிறது. அந்த மீட்பு தான் நம்மளை நிறைவுபடுத்துகிறது. அந்த மீட்பு தான் நம்மளை இப்போ செயல்படுத்துகிறது. அந்த செயல்படுத்துவது தான் பிறருக்கு நாம் முன்மாதிரியாக வாழும்படி செய்கிறது. நாம் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடவுளின் பிள்ளைகள், வாழும் கடவுளின் பிள்ளைகள் இல்லையா? அவரே நம்மளை இவர்கள் என் மக்கள் என்று சொல்லும்படி பெருமையுடன் சொல்லும்படி நம்மளை பற்றி அவர் பெருமைப்பட வேண்டும். நம் பேர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும். இவ்வுலகத்தில் எழுதப்பட வேண்டாங்க. எவ்வளோ துன்பம் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும். அந்த வல்லமையை மட்டும் கேட்போம். அவர்கிட்ட எழுதுனா போதும். இந்த வாழ்வின் உள்ள நம்ம பேர் எழுதப்படணும். அது ஒருபோதும் அழியாது இருக்கும் பாரு. எந்த நிலையில் அவர் நம்மளை எழுப்ப வேண்டும். ஆம், உன் பணி முடிந்தது வா என்று கூப்பிட வேண்டும். அந்த நிலைக்கு நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். அந்த ஆசீரை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டரை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் சொல்லுகளும் கேட்டு நொறுக்கப்பட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லா வகையிலும் பிள்ளைகளோ பெற்றோர்களோ எந்த வகையில் நொறுக்கப்படுகிறார் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதை அனைத்தும் நீர் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர் ஆண்டவரே. ஆனாலும் அதை எல்லாமே ஏற்றுக்கொண்டு உம்முடைய தேவ சித்தம் எங்கள் நிறைவேறட்டும் என்று இருப்பவர்களுக்கு நீர் நிறைவான ஆசிரை கொடுத்து உம்முடைய வலதுபுறமும் இடதுபுறமும் சேர்த்து மக்களை அணைத்து கொள்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறோம்ப்பா. எப்பொழுதும் உம்மை சார்ந்த மக்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்ப்பா. அந்த விருப்பத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.